ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு ஃப்ரைடே எடுத்த விலாக் தான் இது. நாங்கள் அன்றைக்கி கோயிலுக்கு போய் பொங்கல் வச்சுருந்தோம். ஆடி வெள்ளி கடைசி வெள்ளின்றதுனால போய் அன்றைக்கே பொங்கல் வச்சிடலான்ட்டு. என் லைஃப்பில் நான் இந்த பொங்கல் வச்சதை மறக்கவே மாட்டேன். ஏன்னா நானும் எங்கள் அம்மாவும் எல்லாத்தையும் எடுத்து வச்சோம் பொங்கல் வைக்கிறதுக்கு என்னென்ன தேவையோ. ஆனால் பொங்கல் வைக்கிற பாத்திரத்தை எடுத்து வைக்க அன்றைக்கி மறந்துட்டோம். கோயிலுக்கு போனதுக்கப்புறமா தான் எங்களுக்கு ஞாபகமே வந்தது. காலையில் போய் அங்கே எந்த ஷாப்பு திறந்துருக்கோன்னு சொல்லிட்டு ஒரு ஷாப் அப்போ தான் திறந்தாங்க. நான் அதை எதுவுமே வீடியோவே எடுக்கலை. ஏன்னா எனக்கு இருந்த டென்ஷனுக்கு வீடியோ எடுக்கணுன்றதையே நான் மறந்துட்டேன். திறந்த உடனே அவர் அந்த சாமானை கூட எடுத்து வெளியில் வைக்க விடாமல் எனக்கு ஒரே ஒரு பாத்திரம் மட்டும் கொடுங்கன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து தான் அந்த பொங்கலை வச்சதே. அதனால் இந்த பொங்கலை எங்கள் வீட்டில் யாருமே நாங்கள் மறக்கவே மாட்டோம். அண்ட் நாங்கள் பொங்கல் வைக்கிறதுக்கு லேட் ஆகிடுச்சு. ஏன்னா நாங்கள் எப்பவுமே சீக்கிரமாக பொங்கல் வச்சு முடிச்சுருவோம். ஏன்னா அடுத்தடுத்து எங்களுக்கு ஒருத்தவங்களுக்கும் ஒர்க் இருக்கிறதுனால நாங்கள் அதுக்கு கிளம்பணும். எனக்கு ஆஃப்டர்நூன் கிளாஸ்ன்றதுனால காலையில் பொங்கல் வச்சுட்டு வீட்டுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலான்னு பார்த்தோம். பட் ஆனால் பொங்கல் வச்சு முடிக்கிறதுக்கே ஒரு 10:30க்கு மேலே ஆயிடுச்சு. அதனால் கொஞ்சம் அன்றைக்கி ரொம்பவே ஹெட்டேக்காக இருந்துச்சு. ஏன்னா வெளியில் வேறு போய் கொஞ்சம் ஷாப்பிங் போகலான்னு சொல்லிட்டு பிளான் போட்டிருந்தேன். எல்லாமே சேர்த்து ஒரு நாள் சொதப்பிடுமோன்னு நினச்சேன். பட் நாட் பேட், அந்தளவுக்கு ஒன்றும் எனக்கு மோசமாக போகலன்னு தான் சொல்லணும் அந்த நாள். அதனால தான் முக்கியமாக வீடியோவே நான் எடுத்தேன். மோசமாக போயிருந்தா நான் வீடியோ எடுக்கிறதே மறந்துட்டுருப்பேன். அண்ட் பொங்கல் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா தான் வச்சாங்க. எனக்கு இந்த அடுப்புலலாம் செய்ய தெரியாது. அதனால் நாங்களாம் வெறும்னே உட்காந்து வேடிக்கை தான் பார்த்துருந்தோம். நாங்கள் பொங்கல் வச்சு முடிக்கிறதுக்குள்ளே எங்களுக்கு பக்கத்தில் இன்னும் நிறைய பேர் பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எங்களுதும் பொங்கல் முடிகிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. வெறும் அந்த தாளித்து ஊற்றுற இதில் தான் எடுத்துகிட்டு இருந்தோம். அதுக்குள்ளே பக்கத்தில் எல்லோரும் அப்போ தான் பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதனால் உள்ள சாமியாண்ட காலியாக இருக்கும். அர்ச்சனை சீக்கிரம் போனால் பண்ணிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு நாங்கள் கடன்ட்டு அர்ச்சனை டிக்கெட் எல்லாம் வாங்கிக்கிட்டு ஃபஸ்ட்டு உள்ளே போயிடுவோன்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டோம். ஏன்னா எங்களுக்கு டைம் ஆகுதுன்றதுனால நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் போய் சாமியை பார்த்துட்டு நாங்கள் அர்ச்சனை இந்த பொங்கல் வச்சு இது பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அர்ச்சனைலாம் பண்ணி கோயிலை சுற்றிட்டு நாங்கள் நேராக ஹோட்டலுக்கு வந்துட்டோம். ஏன்னா காலையில் யாரும் சாப்பிடல, வீட்டுக்கு போய் செய்கிற அளவுக்கும் டைம் இருக்காது. அதனால் இங்கேயே ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு போயிட்டு அதுக்கடுத்து ரெடியாகி நான் கிளாஸுக்கு போயிடுவேன். எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா அப்பா தங்கச்சி எல்லாம் ஷாப்புக்கு போயிடுவாங்க. நான் ஆஸ் யூஷுவல் நான் எப்பயுமே எங்கே போனாலும் சரி தோசை தான் ஆர்டர் பண்ணுவேன். அது எப்படி இருந்தாலும் எனக்கு லஞ்ச் டைமில் கூட தோசை ஆர்டர் பண்ணால் நான் ஹாப்பியாக சாப்பிடுவேன். அண்ட் அங்கே ஒரு குட்டி டம்ளர் இருந்துச்சு. அந்த டம்ளரை தான் நான் ரொம்ப நேரம் பார்த்துருந்தேன். ஏன்னா ஹோட்டல்ஸ்லலாம் டம்ளர் கொஞ்சம் பெருசாக இருக்கும்னுவாங்க. இங்கே அழகாக குட்டியாக நம்ம கைக்குள்ளே இது பண்ணால் அப்படியே அந்த நம்ம கையில் பிடிச்சோன்னா அந்த சைஸ் தான் அது இருக்குதே டம்ளர். அவ்வளோ அழகாக இருந்துச்சு அந்த டம்ளர். அந்த டம்ளரை தான் நான் ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருந்தேன். மேபி வெளியில் எங்கன்னா கிடச்சா கூட நான் வாங்கிடுவேன். அங்கேருந்து எடுத்துன்னு வரதெல்லாம் தப்பாயிடும். நான் அதனாலே அந்த டம்ளர் ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டேன், வேறு எங்கன்னா பார்த்தா வாங்கலான்ட்டு. அண்ட் நான் கிளாஸுக்கு ரெடி ஆகிட்டு ஆஸ் யூஷுவல் நான் மெட்ரோவில் தான் எப்பயுமே ட்ராவல் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு எங்கள் வீட்டிலேருந்து கிளாஸுக்கு போகிற இடமே மெட்ரோவுக்கு நியர்பைன்றது. எனக்கு ட்ராவலிங் கன்வீனியண்ட்டாக இருக்குதுன்னா அது மெட்ரோ தான். ஸோ நான் போயிட்டு வர்றது எல்லாமே இப்போதைக்கு மெட்ரோ தான் எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. அன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் ஓகே ஒரு காஃபி குடிக்கலாம், கொஞ்சம் சீக்கிரம் எழுந்ததுனாலையா இல்லை என்னன்னு தெரியல, ரொம்ப தலைவலி தூக்கம் வர மாதிரியே இருந்துச்சு. கண்டிப்பாக நான் இதோடய போய் கிளாஸில் உட்காந்தேன்னா கண்டிப்பாக நான் கவனிக்க மாட்டேன்றதுனால நான் ஒரு காஃபியும் அங்கே இந்த பன்னீர் ப்ரெட்டோ ஏதோ ஒன்று சொல்லியிருந்தாங்க, நான் பேரை மறந்துட்டேன், அதுவும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருந்தேன். காஃபி பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் எனக்கு குடிக்கும் போது காஃபி ரொம்ப நல்லா இருந்துச்சு. எக்ஸ்ப்ரெஷனை பார்த்தாலே தெரியும். நான் அப்படியே ப்ரெட்டு சூப்பராக இருந்துச்சு. ப்ரெட்டு சாஃப்டாக இருந்துச்சு. உங்களுக்கு சீஸ் ஃப்ளேவர் இருந்துச்சு, அந்த சாஸோட ஃப்ளேவர். பன்னீரும் ஒரு சில இதிலலாம் சும்மா காட்டி வச்சுருப்பாங்க, நாங்களும் பன்னீர் போடுறோன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரிலாம் இல்லை, பன்னீரும் உங்களுக்கு பீசஸாக நல்லாவே சாப்பிடும் போது நமக்கு அது தெரிஞ்சுது. ஃப்ளேவர் எல்லாமே நல்லா இருந்துச்சு. எனக்கு ஏன்னு தெரியல, ஸ்டார்டிங் குடிக்கும் போது சூப்பராக இருந்துச்சு. கொஞ்சம் பாதி குடித்த உடனே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அது ஒரு மாதிரி தெகிட்டுற மாதிரி ஆயிடுச்சு. ஒருவேளை நான் ரொம்ப அடிக்கடி குடிக்காததுனாலயா இல்லை எப்போனா ஒரு தடவை தான் நான் குடிப்பேன். இத்தனைக்கும் நான் வாங்கினது வெறும் ஃபில்ட்ரு காஃபி தான். ஆனால் அது ஏன்னு தெரியல, ஒரு அளவுக்கு மேலே ஒரு அது பாலில் இல்லை பால் பவுடரில் செஞ்சாங்களான்ற டவுட்டே எனக்கே வர ஆரம்பிச்சிருச்சு. அந்தளவுக்கு இதுவாக இருந்துச்சு.
அது எனக்கு மட்டும்தானே இல்லை இங்கே போய் யாருன்னா காஃபி குடிச்சிருக்கீங்களான்றது சொல்லுங்கள். நல்லா இருந்துச்சு. ஸ்டார்டிங் ஃப்ளேவரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. அது போக பாதிக்கு மேலே என்னால் குடிக்கவே முடியல. எடுத்துன்னு போய் பேசாமல் ஊற்றிடலாமான்ற அளவுக்கு எனக்கு வந்து இதுவாகிடுச்சு. ஆனால் எப்படியோ ஒரு வழியாக ஃபுல்லாக குடிச்சு முடிச்சு கிளாஸுக்கு போயிட்டு கிளாஸையும் அட்டன் பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து இருட்டிட்டு வர மாதிரி வர கிளைமேட் இருந்துச்சு. நான் போகலாமா ஷாப்பிங்கு, இல்லை வேண்டாம் கேன்சல் பண்ணிட்டு இன்னொரு நாள் போய்க்கலாமா, ஏன்னா காலிலேருந்தே கொஞ்சம் எல்லாமே சொதப்பெலாம் நடக்குதுன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் எங்கள் அம்மாவை கேட்டப்போ இல்லை ஒரே வேலையாக முடிச்சுட்டு வந்துட்டு போகிறதுனா இப்போயே போயிட்டு வந்துருன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து எனக்கு நியர்பை விஆர் மாலு, அதனால் ஒரு ஆட்டோ ஒன்று புக் பண்ணிவிட்டு அங்கேருந்து விஆர் மால் போயிட்டு, ஏன்னா மேக்ஸ் வந்து அங்கே தான் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குன்ற மாதிரி நான் ஒரு வீடியோவில் பார்த்துருந்தேன். அதை நம்பி தான் போயிருந்தேன். கலெக்ஷன்ஸ் இருக்குது, கலெக்ஷன்ஸ் நல்லாவே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ரிலையன்ஸை விட மேக்ஸில் இப்போதைக்கு கலெக்ஷன்ஸ் நல்லா இருக்குது. ஆஃபர்ஸும் உங்களுக்கு நிறைய போயிட்டுருக்கு. ஏன்னா நான் ஒரு 3 குர்தாவோ என்னமோ எடுத்திருந்தேன். எல்லாமே வந்து ரீசனபிள் ப்ரைஸ் தான். ஒரு சில ட்ரெஸ்ஸு மட்டும் ரொம்ப ஓவர் ப்ரைஸ்டாக எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. ஏன்னா ஒரு குர்தா மட்டுமே வந்து ஒரு 1500 1800 போது அது அந்தளவுக்கு குவாலிட்டி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இதுக்கு முன்னாடி நான் நிறைய மேக்ஸில் ஷாப்பிங் பண்ணியிருக்கிறேன். பட் முன்னே இருந்த குவாலிட்டி வந்து இப்போ ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அண்ட் அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோவுக்கு புக் பண்ணிவிட்டு ஆட்டோக்காக வெயிட் பண்ணியிருந்த டைமில் இந்த ஒரு மொஜிட்டோ வாங்கியிருந்தேன். அதாவது ப்ளூபெரி வேறையா இன்னொன்று ஏதோ ஒரு ஃப்ளேவர் சொன்னாங்கன்னா ஏதோ ஒன்று கொடுங்கன்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். எனக்கு அது 2 ஃப்ளேவருமே வந்து புரியலை. 2மே வந்து ப்ளூ கலரில் தான் இருக்கும்ட்டாங்க. ஆனால் இது என்ன ஃப்ளேவருன்றது கடைசியில் சொன்ன அந்த அக்காவுக்கும் தெரில, எனக்கும் தெரில. நான் வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா மழை லைட்டாக வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நல்ல வேலை அங்கேருந்து நேராக வந்து பஸ் ஏறி வந்துட்டேன். ஏன்னா எனக்கு மெட்ரோ வந்து கொஞ்சம் லேட்டாக ஆகும்ட்டு ஏதோ ஒரு இதுக்கு சொல்லியிருந்தாங்க சிக்னல் இதில். அதனால் நான் மெட்ரோ ஆண்ட வந்து பஸ் ஸ்டாண்ட் இருந்துச்சு, அந்த பஸ் ஏறி வந்துட்டேன். இவ்வளோ வேத்து போயிருக்கு பார்த்தீங்களா. ஏன்னா பஸ் ஏசி பஸ் கிடையாது, நார்மல் பஸ்ஸு தான். டிராஃபிக்கு ஈவினிங் டைமு ரொம்ப வேத்து போயிருந்துச்சு. ஆனாலும் என் மேக்கப் ஃபுல் அண்ட் ஃபுல் கலையலை. இது எல்லாத்துக்கும் காரணம் ஒரே ஒரு செட்டிங் ஸ்ப்ரே தான். மார்ஸோட செட்டிங் ஸ்ப்ரே சூப்பர் ஒர்த்தாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அரௌண்ட் 300 400 தான் அந்த